மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் சென்னை தூர்தர்ஷன் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஏற்ப வரணும் அப்படின்றதான் எங்களுடைய எண்ணம். அது மாதிரி அந்த ஏன்னா தூர்தர்ஷனுக்குனாலே அந்த செய்தி அல்லது எங்கள் நிகழ்ச்சியினுடைய ஒரு ஆத்தன்டிகேஷன், நம்பகத்தன்மை, அந்த உங்களுக்கு அந்த நம்பகத்தன்மையோட செய்திகளை கொடுக்குற நிறுவனமாக நம்மளுடைய தூர்தர்ஷன் இன்றைக்கு புதிய வடிவில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கையால் இன்றைக்கு தொடங்கி வைக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அதே போல் இப்பொழுதைக்கு மத்திய அரசு அதைத் தொடர்ந்து இன்றைக்கு அதே சம்பந்தமாக இன்னும் 9 இடங்களில் 8 இடங்களில் பண்பலை ஒளிபரப்பும் அதுக்கான கோபுரங்கள், ஜம்மு காஷ்மீரினுடைய தூர்தர்ஷன் ஒளிபரப்பு கோபுரங்கள், அதே போல் 12 மாநிலங்களில் 26 FM ஒளிபரப்பு கோபுரங்கள், அதற்கு அடிக்கல் நாட்டுதல், அதே போல் பிண்ட் என்று சொல்லக்கூடிய பிராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டில் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதில் எல்லைகள், அதாவது நீங்கள் சொன்ன எல்லை கிராமங்கள், பார்டர் வில்லேஜஸ், அங்கே நம்மளுடைய பிராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வலிமைப்படுத்துவதற்கு இந்த நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்களிடத்தில் முதல் முறையாக 2500 கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, பிராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கேபினெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 3000 வாகனங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 12,000 கிராமங்கள், நகராட்சி வார்டுகள், மாநகராட்சியினுடைய வார்டுகளில் இந்த விக்சித் பாரத் யாத்திரையானது நவம்பர் 15 அன்றைக்கு தொடங்கி தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 200 வாகனங்களில் இந்த விக்சித் பாரத் யாத்திரை ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குமே கிட்டத்தட்ட 10,000 பஞ்சாயத்துகள் முடிவெடுத்து இருக்கிறது. இன்றைய தேதியோட இன்னும் 26ஆம் தேதி வரலும் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இன்னும் 2000 கிராமங்களை இந்த 5 நாட்களில் நிறைவு செய்து விடுவோம். மக்கள் இடத்துல ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நேரடியாக மக்கள் சேர்ந்து, இதனுடைய நோக்கமே 100% திட்டத்தினுடைய பயனாளிகள் மக்களிடத்துல போகணும் அப்படின்றது. பொதிகை தொலைக்காட்சி டிடி தமிழ் என்ற பெயரில் ரீலான்ச் செய்யப்பட உள்ள நிலையில் அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்து தற்போது மத்திய அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.